திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் பதவிக்கு கல்வி தகுதி அவசியமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். கல்வி தகுதி தேவையா என்ற கேள்விக்கு ஆம் என்று 53% பேரும், தேவையில்லை என்று 47% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது பார்வையாளர்கள் கேள்வி. திரு பிரின்ஸ் ராஜேந்திரன் அவர்களிடம், ஐயா, நீங்கள் விவாதத்தின் போது சொன்னீர்கள், கட்டிட தொழிலாளியாக படிப்பறிவு இல்லாமல் இருப்பவர் ஒரு அனுமானத்தின் மீது கட்டிடம் கட்டிவிடுவார் என்று சொன்னீர்கள். அது கூட ஒரு வகையான கல்விதான், அனுபவ கல்வி என்பது எனது கருத்து. அப்படி இருக்கும்போது இப்பொழுது திரு ராணி அவர்களுடைய நியமனம் மட்டும் ஏன் தவறு என்று நினைக்கிறீர்கள்? நான் அவருடைய நியமனம் என்பது தவறு என்பது இல்லை, அப்படி நான் நினைக்கலன்றதை முதல் சுற்றில் நான் தெளிவுபடுத்திட்டேன். அது பிரதம மந்திரியோட பெரராகேட்டிவ்ன்றதில் அவருடைய அவருக்கு தான் அந்த முழு அதிகாரம் இருக்குன்றதுல நான் மாறவே இல்லை. அதை அவர் கேட்கும்போது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது, அவர் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்ட கேள்வி பட்டம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். பட்டம் பெற்ற அறிவு தான் இதை தீர்மானிக்குமான்னு கேட்டார். பட்டம் பெற்ற அறிவு தான் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டமே பெறாதவங்க கூட இவ்வளவு திறமையா கட்டுவதை போல எல்லா விஷயத்துக்கும் திறமையும் அனுபவம் தான் முக்கியம், பட்டறிவு முக்கியமே தவிர பட்டம் முக்கியம் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். அடுத்து ராகவன் அவர்கள், கலைத்துறையை சார்ந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது, வசனகர்த்தாவாக வந்த கலைஞர் முதலமைச்சராக வரும்பொழுது, ஜெயபிரதா உள்ளிட்டவர்கள் எம்பியாக வரும்பொழுது, ஸ்மிருதி இராணியை மட்டும் இவர்கள் ஏன் கூறி வைக்கிறார்கள்? மோடியின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியா, அல்லது இப்படி செய்தால்தான் பாரதிய ஜனதாவை மட்டம் தட்ட முடியும் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அதுவே முதல்ல ஆரம்பிச்சதே மக்கன், அஜய் மக்கன். ஆனா திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க உமா பாரதி. ஸ்மிருதி இராணிக்கு படிப்பே இல்லை, அவங்க உயர்கல்வி அமைச்சர் அப்படின்னு பேசும்பொழுது சோனியா காந்தியுடைய படிப்பு என்ன, ராகுல் காந்தியோட படிப்பு என்னன்னு கேட்கும் பொழுது அதை அப்படி திசை திருக்க மாத்திட்டாங்க. அதனால அவங்க போட்ட பந்து அது பூமராங் ஆயிடுச்சு. இப்பொழுது அதை பத்தி பேச மாட்டாங்க. நம்ம விவாதங்கள் பண்ணிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி அந்த கேள்வியில ஒரு பதில் உங்கள்ட்ட இருந்து வர வேண்டி இருந்தது. அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, முரண்பட்ட தகவல் சொல்லியிருக்காங்களே, நிச்சயமாக. அதாவதுங்க, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த மாதிரி இருந்தால் அதை விளக்க வேண்டிய பொறுப்பு கொடுத்த அந்த அபிடவிட் கொடுத்தவங்களுக்கு இருக்கு. ஆனா இப்ப உச்சநீதி இந்த நம்முடைய இப்ப இருக்கிற நடைமுறை சட்டத்துல நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது நாமினேஷனுடைய அந்த பகுதி தான் பார்ப்பாங்களே தவிர அபிடவிட் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், அதை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இப்ப லா கமிஷன், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் லா கமிஷன்ல அதை பத்தி கேட்டிருக்காங்க ரெக்கமெண்டேஷன். இப்ப ஜஸ்டிஸ் ஷா இப்பதான் கொடுத்திருக்காங்க, 2 மாசம் ஆச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால இன்னும் சட்டமா வரல. அதனால இப்பொழுதைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணுவது, அதனால அவங்களோட டிஸ்குவாலிஃபை பண்ணதெல்லாம் எழவே எழாது. இப்ப அந்த மாதிரி இல்ல. அதனால இந்த பிரச்சனையை அரசியலாக்கியது காங்கிரஸ். ஆனால் நாங்கள் திருப்பி கேட்ட கேள்வினால அது அமுங்கி விட்டது. சோனியா காந்திக்கு ராகுல் காந்தி முரண்பட்ட தகவல் நிறைய கொடுத்திருக்காங்க. நிறைய முரண்பட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. ராவன் சார் இப்போ இந்த மிஸ்டர் ஸ்மிருதி இராணி அவர்கள் கூட்டியிருக்காங்க, அந்த எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறப்ப நான் மென்டல் டிஸ்ட்ராக்டில் இருந்தேன், அதனால் ஃபர்கெட் மை பாஸ்ட் ஜட்ஜ் மை ஒர்க் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்லிமெண்ட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க, 3D டைமென்ஷனில் டெபேட் டிசைட் என்று 3 விதமான 3D டைமென்ஷனில் வேலை செய்வோம் இருக்காங்க. இது ஆரம்பத்திலே நாமினேஷன்லேயே இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்கும் பொழுது இதை எப்படி 3D டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுவார்கள்? கேட்கறது நான் புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அதாவதுங்க, நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது நாமினேஷன்ல குறைபாடு இருந்தால் ரிஜெக்டே பண்ணிடுவாங்க. நாமினேஷன் கூட பக்கத்தில் ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். அந்த அஃபிடவிட்ல தான் இது சொல்லியிருக்கிறதா வந்திருக்குது, அவ்வளவுதானே தவிர இதற்கு அதற்கும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் அனெக்ஷர் அது. ஆனாலும் கூட இப்போ பிரதமர் இன்றைக்கு ஒரு 10 அம்ச திட்டத்தை, பாலிசி திட்டத்தை எப்படி போகணும் அப்படின்ற பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்னன்னா, பிரதமர் பொறுப்பேற்று 3 நாள் ஆகுறது. 10 ஆண்டு கால குழப்பத்தை 3 நாட்களில் சரி செய்யுங்கிறது சரியான விஷயம் இல்ல. அதனால ஒரு அஃபிடவிட்ல கையெழுத்து போடும்போது டிஸ்ட்ராக்ட் ஆனவர் எப்படி பார்லிமெண்ட்ல 3 டைமென்ஷனல் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக ஸ்மிருதி இராணி அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து அங்கே பணியாற்றி இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னதான், எங்களுடைய கட்சியில
சின்ன வயசுல இந்த மாதிரி துணைத் தலைவர்லாம் வந்ததில்லை. 37 வயசுல அகில இந்திய துணைத் தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார். சாதிக்காமல் நாங்க யாருக்கும் அந்த மாதிரி பொறுப்பு எல்லாம் கொடுத்ததுல ப்ரூவ் பண்ணாம நல்லா சிறப்பாக எங்களுடைய நிர்வாகியாக பணியாற்றிருக்கிறார். அந்த நம்பிக்கையில இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக செயலாற்றுவார். அடுத்த பேராசிரியர் அவர்கள்கிட்ட படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைந்தவர், பள்ளி கல்வி முடித்த சுமித் இரானி, இந்த கலவை மக்கள் திட்டங்களை செயல்படுத்த சாதகமாக இருக்குமா? அதாவது இப்ப இவங்க திறமையான ஒரு நிர்வாகியாக இருப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்துதுன்னா, இவங்க இன்றைக்கு இருக்கிற கல்வித்துறையில தகுதியை பார்க்கிறோம், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கிறோம், இந்த துறையில அனுபவம் இருக்கான்னு பார்க்கிறோம். ஒரு கல்வி டீச் பண்ணியோ அல்லது ஒரு ஒரு கல்வி நிறுவனத்தை நிர்வகித்தோ அந்த கல்வித்துறையிலேயே இதை பற்றிய ஒரு சிந்தனை வெளிப்படுத்தியோ இருக்கிற துறை சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கான்னு பார்க்கிறோம், துறை சார்ந்த அறிவு இருக்கான்னு பார்க்கிறோம். இதையெல்லாம் இருக்கணும். அது பட்டப்படிப்பு இல்லைனாலும் கூட துறை சார்ந்த அனுபவம் அறிவு இருக்கிற ஒரு தலைவர் இருந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கல்வி அமைப்பு நிறைவு பகுதியில் இருக்கிறோம். சுருக்கமாக உங்க நிறைவு கருத்தை சொல்லலாம். அதாவது திருக்குறள்ல தக்கார் தகவலர் என்பதை அவர் தம் எச்சம் முடிவு செய்யும்னா, அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்றது 5 வருடத்துக்கு பிறகு அவங்க பணி அவங்க தகுதியானவரா இல்லையான்றதை நிர்ணயிக்கும். அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. என்னுடைய பணியின் மீது நான் என்ன பெர்ஃபார்ம் பண்றேன்னு பார்த்து அதை ஜட்ஜ் பண்ணட்டும் எதிர்காலம்னு சொல்றாங்க. இப்போ அவங்க செய்ய வேண்டிய பணி, அவங்க முன்னாடி இருக்கிற முக்கியமான பணின்னு நீங்க நால்வரும் என்ன நினைக்கிறீங்க? அதை சுருக்கமா சொல்லுங்க. குறிப்பா இன்றைக்கு கல்வி அமைப்பையே சீரமைக்க வேண்டி இருக்குது, இந்த எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா நம்ம கல்வி அமைப்புக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புக்கும் ஒரு பெரிய மாறுபாடுகள் இருக்கு. நம் மாணவர்களால போட்டி போட முடியல. 1. 2, கல்வி தரம் குறைந்து போயிருக்கிறது. ஏனென்றால் கல்வி ஒரு வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றும். கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய மாற்றி அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்று முக்கியமானது, யுஜிசி ஏஐசிடிஇ இவர்களெல்லாம் உருவாக்கிய சட்டத்திட்டங்கள், ரூசா போன்ற சட்டத்திட்டங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்கிறது யாருக்குமே விளங்கவில்லை. நேற்று ஏசிடி நீங்க அப்ரூவல் வாங்கலாம், நாளைக்கு அப்ரூவல் வாங்கக்கூடாது என்ற சூழல் இருக்கு. இந்த சூழலை இது போன்ற சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுவதற்கும் சரியான தலைவர் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கல்வி அமைப்பே பிரச்சனையில் இருக்கிறது என்று 3 பேருமே சொல்லுகிறார்கள். உண்மையிலே பிரச்சனையில் இருக்கிறது என்று சொல்லும்போது அதை சரி செய்ய வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலேயே கல்வி விஷயத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தி இருக்கிறார். நீங்கள் நம்பலாம், இந்த அரசாங்கம் நீங்கள் சொல்லுகின்ற கல்வி அமைப்பிலே பிரச்சனை இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர அளவில் நிச்சயமாக செயல்படும் என்ப உத்தரவாதம் தர முடியும். ரேவதி சுருக்கமா. முதல்ல இந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வு காண்பதற்கு முன்னால் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. துறை சார்ந்தவர்களிடத்துல இன்னமும் அதே எனக்கு அந்த ஒரு பயமே இருக்கிறது. ஒரு நாட்டை குறித்து அந்த கல்வியாளர் கேட்கலுங்க. நிறைய செய்திகளை வாங்கி கொண்டே இருக்கும்போதுதான் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவங்க சமாளிக்கலாம். சரி, 86வது சட்ட திருத்தத்தினுடைய பாதகமான அம்சங்கள் சரி செய்யப்பட்டு பிறப்பிலிருந்து 18 வயது வரை அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி உரிமை வேண்டும். அந்த கல்வி உரிமை மேல்நிலை பள்ளி கல்வி வரை வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 4 ஆண்டு கால டிகிரி கோர்ஸ் டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கிற 4 இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வித்ரா ஆகிறதும், 6 ஹையர் எஜுகேஷன் பில்ஸ் பார்லிமெண்ட்ல பெண்டிங்ல இருக்கிறது வித்ரா ஆகிறதும் நாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள். இதை பற்றிய விவாதம் தான் இன்று, இதை பற்றிய எதிர்பார்ப்பு தான் மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. உங்களை போன்ற கல்வியாளர்கள்ட்ட இருக்கு. அதை பற்றி மேலும் விரிவாக அடுத்தடுத்த தருணங்களில் விவாதிக்கலாம். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.